ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீக்கெண்ட் ரொட்டீன் vlog வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த அன்றைக்கி மார்னிங் காலையில் எழுந்ததுமே நம்ம வீட்டு தக்காளி செடியில் இருந்த தக்காளி காய் வந்து நல்லா பழுத்து இருந்தது. ஸோ ரொம்பவே ஹாப்பி. அதே ஹாப்பி மைண்ட் செட்டோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை வந்து நல்லா சேர்த்து வதக்கி வேற ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, 4-5 கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவுமே அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி வச்சு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் புளி குழம்பு, ரசம் இதெல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரீஃபில்லிங் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி கிராசரிஸ்லாம் காலியாகுது அப்படின்னா அதே கண்டெய்னரில் நெக்ஸ்ட் பேட்ச் எல்லாம் போட்டு வைக்காமல் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் ரீஃபில் பண்ணி வைக்கும்போது அந்த திங்ஸோட லைஃப் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். பூச்செல்லாம் எதுவுமே பிடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து இந்த மாதிரி ரீஃபில்லிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி முன்னாடி நாளே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்போவுமே கிடைக்கிற கேப்பில் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டா நம்ம குக்கிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆயிலுமே ரீஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லிட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது வைக்கிறதுக்கு சைடில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. எக்ஸஸ் ஆயிலில் இருந்தாலுமே அதில் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி ஃபனல் வச்சு ஊற்றுறப்போ அடியே ஒரு பழைய கிளாத் இருந்ததுன்னா போட்டுட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் ஏதாவது விழுந்தாலுமே அந்த கிளாத்தில் தான் வந்து விழும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீஃபில் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணுறப்போ எப்படி அதிலிருந்து எக்ஸஸ் ஆயில் வந்து வரும். அதை நல்லா ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஆயில் கேன் வந்து நல்லா நீட்டாயிரும். இந்த டிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து கிச்சன் சிங்க்கு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பர், விம் பார் தான் வந்து யூஸ் பண்ணி 4 பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை நம்ம நைட் டைம் வந்து பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும். நான் வந்து வீடியோவுக்காக இன்றைக்கி டே டைமில் வந்து பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம நைட் டைமில் வந்து சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுறப்போ வந்து ஒரு 7 to 8 ஹவர்ஸ் கிட்ட வந்து நல்லா ட்ரை ஆயிரும். அந்த உப்பு கரையுமே படியாமல் இருக்கும். டே டைமில் வாஷ் பண்ணுறப்போ நம்ம அடுத்தடுத்து ஏதாவது வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த ஈரம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் சிங்க் வந்து நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுறீங்கன்னா நைட் டைமில் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் நெப்தலின் பால்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது நார்மலாக எல்லா ஷாப்லேயுமே வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சிங்க்கு கிட்ட வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த சிங்க்கோட அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் இந்த ஃப்ராக்னன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து டைனிங் ஹால் இருக்க சிங்க்குமே வந்து வாஷ் பண்ணி நெப்தலின் பால்ஸ்லாம் வச்சு டவல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டோர் ரூமில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. அதுவுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன்லாம் ஆல்மோஸ்ட் காலியாகிருச்சு. அடுத்த பேட்ச் வாங்குற மாதிரி இருக்குது. அது வாங்குறதுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு அடுத்த பேட்ச் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த ஒர்க்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். அடுத்து செப்பல் ஸ்டாண்டுமே டஸ்ட்டாக இருந்தது. அது வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி வந்தேன். ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே நம்மளே ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லி ராகி பக்கோடா தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ராகி பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் ராகி மாவு ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட பொடியாக நறுக்கின ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து முருங்கைக்கீரை இதெல்லாம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வரமிளகாய் தூளுமே சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையான மாவுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து இந்த மாதிரி பெசரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டையுமே அதிகமாக வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க.
மாவோட பதம் வந்து மாறிடும். எப்போவுமே பக்கோடாவுக்கு தண்ணி தெளித்து அந்த மாதிரி பெசரி எடுத்துக்கணும். 1 டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். மாவோட பதம் வந்து இப்படி இருக்கணும். அப்போ தான் ஊற்றி விட வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பக்கோடா வந்து ஊற்றி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிடாதீங்க, இது கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 டைம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட ராகி பக்கோடா வந்து தயாராகிருச்சு. இது வந்து நம்ம குயிக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ராகி பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். இதில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு செஞ்சுருக்கிறோம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ராகி பக்கோடாவை செஞ்சு முடிச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 to 15 days வரைக்குமே இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக குயிக்காக செய்யணுன்னு நீங்கள் கண்டிப்பாக ராகி பக்கோடா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செஞ்சு முடிச்சுட்டு தேங்காயுமே துருவி வச்சாச்சு. நைட் டின்னருக்கு தக்காளி குருமா வைக்கிறதுக்காக. தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4-5 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, கொஞ்சமாக கடலை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக வந்து கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கட் பண்ணாவே போதும். அது சேர்த்து நல்லா தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கு நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் வந்து கூட்டவோ குறைக்கவோ வந்து செஞ்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து முடிச்சுட்டு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார் அலசி அப்படியே வந்து சேர்த்தேன். எனக்கு அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்தது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதனோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குழம்பு வச்சு முடிச்சுட்டு இட்லியுமே வந்து ஊற்றி வச்சிட்டேன். இட்லி நல்லா சாஃப்டாக வந்து வந்திருந்தது. நான் வந்து எப்போவுமே இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி துணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களில் யாரெல்லாம் இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி இட்லி ஊற்றுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ அப்கமிங் vlogsல நான் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. நல்லா திருப்திகரமாக நைட் டின்னருக்கு நல்லா சுட சுட இட்லி, தக்காளி குருமா டேஸ்ட் வைஸ் நல்லா வேறு லெவலில் இருந்தது. உங்களில் யாருக்காவது இட்லி தக்காளி குருமா காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் vlog வந்து கண்டினியூ ஆகுது. எங்கள் ஃப்ரெண்டு ஒரு அண்ணா அவங்க பாப்பாவுக்கு வந்து காது குத்தி மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி ஃபங்க்ஷன் 2 days முன்னாடியே முடிஞ்சிருச்சு. விருந்து வந்து சண்டே வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் நாங்களாம் வந்து போயிருந்தோம். ஹஸ்பண்ட்லாம் ஆல்ரெடி முன்னாடி வண்டியில் போயிட்டாங்க. நாங்களாம் ட்ராவல்ஸில் போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. விருந்து எங்கன்னா மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஏரியாவில் தான் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி காதுகுத்து ஃபங்க்ஷன் இந்த கோவிலில் வச்சதுனால விருந்துமே இதே இடத்துல வச்சுட்டாங்க. அதனால் எங்களுக்கு இந்த கோவில் விசிட் பண்ணுறதுக்குமே ஒரு சான்ஸ் கிடச்சிது. சண்டேங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் நாங்கள் வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இன்னொரு நாள் கோவில் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கோவில் நல்லா பெருசாக இருந்தது. இந்த மவுண்டன் வியூவோட இந்த கோவில் பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மேட்டுப்பாளையம் சைடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கோவில் தெரியும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கோவிலுக்கு வெளியவே நிறையா கடைகளுமே வந்து வச்சுருக்காங்க. டாய் ஷாப், மண் பாத்திரம், ஜூஸ் கடை இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் விருந்து நடக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே ஆம்பியன்ஸ் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் அந்த விருந்து வந்து வச்சுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விருந்துக்கு வந்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களெல்லாம் வெல்கம் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க. அனுப்புகிற வழியிலேயே ஒரு பக்கம் தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்தது, சிக்கன் வறுவல் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருந்தது. ஓஹோ ஆரம்பமே அதிர்ந்தடா அப்படின்னு நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா செமையாக இருந்தது. நிஜமாலுமே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த மாதிரி தென்னந்தோப்புக்கு கீழே இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே நம்ம விருந்து ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இதனோட ஃபுல் வியூ எப்போ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
எல்லோரும் அங்கங்கே சேரில் இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் போட்டு உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்குலாம் விளையாடுறதுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களுமே கொஞ்சம் நேரம் அங்கங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அங்கே இந்த மாதிரி காய் வந்து இருந்தது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட்டாசு காயின்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்களே என்ன காயின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் தண்ணியில் வச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தோம். இந்த தோட்டத்துக்குள்ளேயே இந்த மாதிரி கர்ட்டின் மாதிரி கட்டி சென்டரில் வந்து பாக்குநாத்துமே வந்து முளைக்க போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். விருந்துமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்ற இடத்துக்கு வந்தோம். அங்கே பயங்கர கூட்டமாக இருந்தது. வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். சுட சுட மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், முட்டை, ஸ்வீட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. வேணுங்கிறவங்க எது வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே ஐஸ் வண்டியுமே இருந்தது. எல்லோரும் ஐஸ் வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கேருந்து ஒரு 3:30 போல் கிளம்பிட்டோம். ஸோ ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாக ஒரு தோட்டத்து விருந்து சாப்பிட்ட அந்த ஃபீல் இருந்தது. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் வரப்போ ஒரு ஷார்ட்கட் வழியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. சைடில் ஒரு பெரிய ரிவர் போயிட்டு இருந்தது. ரிவர் ஃபுல்லாக வாட்டர் தான். இது என்ன பிளேஸ்ன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிவருக்கு அந்த சைடு ஏதோ தோப்பு மாதிரி இருந்தது. பேக் சைட் மவுண்டெயின். இதோட ஓவரால் கவரேஜோட வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த ரிவர் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கிறப்பவே ஒரு ஹில்ஸ் மேலே போகிற மாதிரி இருந்தது. இந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஊட்டியில் இருக்க மாதிரி தான் இருந்தது. சென்டரில் ரோடு 2 சைடு மரம்லாம் இருந்தது. இதனோட எக்ஸாக்ட் பிளேஸ் எனக்கு என்னன்னு தெரியல. ஹில்ஸில் இருக்கிறப்பவே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது. அங்கே எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே நின்று அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். வர வழியில் இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்பில் கர்டைன்ஸ், டெடி பியர்ஸ், பேம்போ ஸ்டூல், ஷோஃபா, செராமிக்ஸ், மண் பாத்திரம், இந்த குட்டீஸ்க்கான அந்த ஸ்விம்மிங் ஃபுல் சேர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த வழியாக வரப்போ கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். உங்களில் யாருக்குள்ள இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இருக்கிறப்பவே துறையூரில் இப்போ ரீசெண்டாக டிமார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இன்னொரு நாள் இங்கே விசிட் பண்ணி பார்க்கணும். அந்த சண்டே எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஆல் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி அமைஞ்சிருந்தது. 1 டே ட்ரிப், அந்த ஆம்பியன்ஸ், விருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. சொல்ல வார்த்தையே இல்லை. எங்களுக்கு இந்த சண்டே எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு, உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.